உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த வருட கிரகங்கள் சொல்லும்போது ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு. கும்ப ராசியில் ராகு பகவானும், சிம்ம ராசியில கேது பகவானும், குரு மிதுனத்துல ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு, அடுத்த ஒரு 5 மாதங்கள் கடகத்துல இருப்பாரு, அடுத்த ஒரு 3 மாதங்கள் சிம்மத்துல இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொடுக்குது. அஷ்டம சனி என்ன பண்ணும், 7.5 சனி என்ன பண்ணும், அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும், கண்டக சனி என்ன பண்ணும், லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார். அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன கெடுதலை கொடுக்க போகுது, என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களும் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார், ராகு கேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது, எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம், தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம், திருமண தடைகள் இருக்குது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% நெகட்டிவ் இருக்குது, ஒரு 20% தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன சார் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறீங்களே, அப்போ இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குமா? அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலையை பொறுத்து கண்டிப்பாக மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது. இந்த ராசியில கேது வரும்போது என்னங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்ப சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நினைச்ச விஷயத்த சாதித்தே தீர்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கலாம் என்ன ஆகும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு மன சங்கடங்கள் வரும், குறுகிய மனப்பான்மை ஏற்படும். இந்த விஷயங்கள்னால ஒரு பாதிப்புகள் வரும். அது முக்கியமா பெண்களுக்கு அதிக பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னன்னா நிறைய சாதனைகள் பண்ணணும் இயற்கையாகவே நினைப்பாங்க. அது வீட்டில் வேலை இல்லாமல் வீடை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும், ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, வெளியில் பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பெரிய சாதனைகளை பண்ணணும்னு நினைப்பீங்க. அதில் ஒரு தடைகள் வரும், ஒரு பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரே விஷயத்தில் ஒரே அட்டம்ப்ட்ல நடக்காது. அப்போ பல்வேறு விதமான முயற்சிகள், பலவிதமான முயற்சிகள் பண்ணால் நடக்கும்ன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய உழைப்பு இந்த வருஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், அவ்வளோதான். நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்தது சில விஷயங்கள் அப்படின்றது ஈஸியாக கிடைக்காது. அதை பார்த்துக்கிட்டா நல்லது. முக்கியமாக வேலையில் இருக்கீங்க, நெருக்கடி கொடுப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் சில டார்கெட்டை மீட் அவுட் பண்ண முடியாது, சில விஷயங்களை செய்ய முடியாது. அப்போ என்ன ஆகும், உங்கள் மேலே குறைகள் வரும், உங்கள் மேலே ஏதாவது புகார்கள் வரலாம். அப்போ வேலையிலேருந்து ஒரு நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேலை மாறலாம், நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது நடக்காத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும், இந்த வருஷம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோமா அடிக்கடி பார்த்துக்கணும், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம்
மாறினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் மாறுங்க, இல்லைன்னா இதை கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா ஏதாவது வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் இருக்கிற இடத்த விட்டுட்டு அங்கே போய் அங்கே ஒரு பெரிய சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும். திருப்பி அந்த வேலையை விடுற மாதிரி சூழ்நிலை வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை இல்லாதவர்கள் கிடைச்ச வேலையை செய்வது ரொம்ப நல்லது. அது இல்லை சார், நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கல, அந்த வேலை இந்த வருஷம் அவ்வளோ எளிதாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? கிடைச்ச வேலையை கிடைச்ச சம்பளத்தில் கிடைச்ச பதவியில் வேலை செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், அது உண்மையை தெரிஞ்சுக்கிங்க. அப்போ அதை நீங்கள் அதை தாண்டி வரக்கூடிய ஒரு நேரம், நீங்கள் வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா இல்லையா? அந்த மாதிரி செய்வது சிறப்பு. அதே போல சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் ஆனவர்கள், முக்கியமாக இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய மனைவிக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும், கணவருக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் இருக்கும். அது உங்களுடைய அறிவிலிருந்து, வேலையிலேருந்து, படிப்புலேருந்து, பழகக்கூடிய திறன்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் இருக்காது. அதனால் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பிரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை 1 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை மாறும், நீங்கள் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலான்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த தள்ளி போகிறது ரொம்ப நல்லது. திருமணம் ஆகலை, திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை வரனை செக் பண்ணிட்டு பண்ணணும். ஜாதகம் பார்க்கணும், வரன் போய் பார்த்து ஃபேமிலி போய் 2 பேர் பார்க்கணுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் திருமணம் செய்வது சிறப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, அஷ்டமஸ்தானத்தில் சனி. என்ன பண்ணுவோம், 4 பேர் சொல்லுவாங்க நல்ல பையன் நல்ல பொண்ணு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம ஒரு வாட்டி தீர விசாரிச்சு செய்வது நல்லது. அதே மாதிரி ஜாதகம் பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் அதை பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் அதை ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி என்பதுக்கு காதலில் தோல்விகள் வரதான் செய்யும், ஒரு டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும், ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும். அதுக்காக ஐயோ போயிடுச்சே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே அதனால நான் பேசாமல் விட்டுட்டேன், அவங்க பேசாமல் இருக்காங்க, நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், என் நம்பரை பிளாக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க. இந்த காதல் திருப்பி அடுத்த வருஷம் உங்களுக்கு சேரும், கவலைப்படாமல் இருங்க. காதல் பண்ணுறீங்கன்னா வீட்டில் போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க இந்த வருஷம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்த வருஷம் மேரேஜுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய கடகராசி சிம்ம ராசி என்பவர்கள் முக்கியமாக நீங்கள் தான் நிறைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கவே கூடாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கடனில் தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு, நாடே கடனில் தான் இருக்குது, இப்படிலாம் பேசுவீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் கடன் வாங்கினா நீங்கள் மாட்டிக்குவீங்க, பிரச்சனை வந்துடும். அதிக கடன் உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுத்துரும், நெருக்கடியை கொடுத்துரும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உடனே இந்த வாங்கி இங்கே போட்டுடலாம், அங்கே இப்படி திருப்பிடலாம், இதெல்லாம் நடக்காது. அப்போ என்ன ஆகும், அடுத்த 1 வருஷம் நீங்கள் எதாக இருந்தாலும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷம் நான் கடனை திருப்பி கட்டுவேன், அடுத்த வருஷம் திருப்பி கொடுப்பேன், இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் 8ஆம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணுன்னா, இப்போ தான் பல விதமான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் வரும், இவங்க கூட சேர்ந்து பண்ணால் இவ்வளோ லாபம் வரும், பேங்க்கில் இவ்வளோ லோன் கிடைக்குது, இதெல்லாம் எடுத்து செஞ்சு நம்ம சம்பாதிச்சலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான் கொடுக்கும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவைன்னா மட்டும்தான் செய்யணும், தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ்க்கு வராதிங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலைக்கு போகாதீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு ஏதாவது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அதில் ஒரு நெருக்கடியான சூழல்கள் இருந்தே தீரும், கவனமாக இருக்கிறது நல்லது. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான தருணம். சிம்ம ராசியாக இருக்கீங்க, ஊர் மாறி போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், சூப்பராக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதுலேயுமே என்னென்னா, நான் பணம் கட்டி போகிறேன், அவங்க காசு கேட்குறாங்க, ஜெனியூனாக இருந்தால் கூட அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், அதிகம் ஆசைப்பட்டு போகாதீங்க, ஜெனியூனான வழியில் போங்க. இந்த ஜிஆர்இ, டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். அதுலேயுமே ஒரு நெருக்கடி இருக்கும், ஆனால் அதெல்லாம் தாண்டி கிளியர் பண்ணுவீங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க. ஆனால் அது 2 தடவை 3 தடவை அட்டன் பண்ணால் தான் முடிகிற மாதிரி இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் மனநிலை சார்ந்த விஷயங்களும் ஒரு பிரச்சனைகள் வரும், கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகளை நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும். முக்கியமாக தசாபுத்தி பலன்கள், ஒரு மனிதன் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது, அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள், புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவுடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்துபடி எப்படி வீடை அமைச்சு கொடுக்கறது, நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி, பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம், பெயர் எப்படி வைக்கலாம், அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் இருக்குது, அதை எப்படி பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.